Hello friends, welcome to our channel. Friends, காளான்னு சொல்லும்போதே அது கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு காளான் பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க காளானை. இன்னைக்கு அந்த காளானை நம்ம எப்படி முறையாக சுத்தம் செய்யறது அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் காளானை எடுத்திருக்கேன். அந்த காளானை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, அந்த காளானில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி மண்ணாக இருக்கும், அழுக்குகள் எல்லாம் இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக முறையாக சுத்தம் செஞ்சால் தான் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம காளானை அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அலசிக்கலாங்க. ஒரு காளானா எடுத்து அது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு கழுவணுங்க. நம்ம ஃபுல்லாக எல்லா காளானையும் போட்டு கழுவும் போது வந்துட்டு அதோட மேலே இருக்க மண் வந்துட்டு அழுக்கு வந்துட்டு முறையாக வந்து க்ளீன் ஆகாது. அதனால வந்துட்டு ஒரு காளானையுமே எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. பாருங்க, நமக்கு தேய்க்கும் போதே தெரியும் அதில் இருக்க அழுக்குகள்லாம் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். இந்த மாதிரி ஒரு காளானையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாங்க சுத்தமான தண்ணியில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததான் இனி ஒரு கப் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்மளோட காளானையெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அலசுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி கழுவும் போது இந்த காளானை வந்துட்டு நல்லா சுத்தமாகிடுங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இந்த காளானில் பாருங்கள் மேலால் வந்துட்டு இந்த மாதிரி தோல் இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அழுக்கு மாதிரி இருக்கும். நல்லா பியோர் ஒயிட் கலரில் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக இந்த மாதிரி கையில் அழுத்துனீங்கனாலே வந்துட்டு நமக்கு மேலால் இருக்கிற அந்த லேயர் மட்டும் தனியாக வருங்க. இப்போ பாருங்கள் இப்படி வருதுன்னு. அந்த மேலால் இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பியோர் ஒயிட் கலரில் காளான் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருங்க. அந்த மேலால் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு போயிடும். அதனால வந்துட்டு இப்படி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த தோல் வந்துட்டு மேலால் வந்துருங்க. பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு காளான்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி மேலால் இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்தோம்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சுத்தமாகிருங்க. நம்மளால எடுக்க முடியல அப்படிங்க பாருங்க, இப்போ வந்துட்டு எப்படி சுத்தமாகிருக்குன்னு. நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நல்லா இன்னும் 2-3 டைம் கழுவிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த காளானில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு நல்லா வந்து விரிஞ்சு இருந்ததுன்னா அது வந்துட்டு பழைய காளான்னு அர்த்தம். இந்த சைடில் பாருங்க, முன்னாடியில் வந்து விரியவே இல்லை. இது வந்துட்டு நல்லா புது காளானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த முனையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு நம்ம காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த நுனிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம கீழே போட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம காளானை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம காளானை வச்சு பல விதமான ரெசிபி செய்யலாங்க. நம்ம சேனல்லே வந்துட்டு காளான் பிரியாணி, காளான் குழம்பு, காளான் சுக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு காளான் கிரேவி, ரோட்டுக்கடை காளான் மசாலா, இதை மாதிரியெல்லாம் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.